நீதான் பைத்தியம். நீ பைத்தியம், தாத்தா பைத்தியம். அம்மா இருக்கிறது தெரியாத அண்ணனுக்கு துணையாக இருந்தாயே, அண்ணுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாயே. அம்மா உனக்கு என்னம்மா நடந்தது? இப்படி பித்து பிடித்து போல் பேசுகின்றாயே, இப்படி பைத்தியம் பிடித்து போல் பேசுகின்றாயே தங்கச்சி. அம்மா ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே, வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே, பால்வடியும் உன்முகத்தை பார்த்துவிட கூடாதா? கண்ணுரங்கு கண்மணியே கண்ணுரங்கு. ஆரிரரோ ஆண்டவா, என் தங்கத்துடைய நிலைய பாருங்க ஆண்டவா. தங்கச்சி நீ எங்க பாருங்க? என் தங்கச்சி பாருங்கம்மா, என் தங்கச்சி நிலைய பாருங்க அம்மா. ஆத்து சூரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அதை நம்பி இருக்குது மண்ண, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, தாயாரு தந்தை யாரு கூறம்மா, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, தாயாரு தந்தை யாரு கூறம்மா. எங்க பாருங்க தகச்சு. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு நம்மை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள, அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா, ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா, ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா, அந்த ஓட்ட கூற வீட்டுக்கு சொந்தமெல்லாம் சும்மா, ஓட்ட கூற வீட்டுக்கார சொந்தமெல்லாம் சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற வீட்டுக்கு தன்னை நம்பி இருக்கிறேன், நானாகி வளர்ந்த மரம் பாரம்மா, தகச்சு தாயாரே தந்தை. தகச்சு. அம்மா என் தகச்ச பாருங்க அம்மா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா, தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா, தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா, தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா. நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்கு, கணக்கு போட்டு இருக்குது. நம்ம சுமக்கும்
ஆத்துக்கு பக்கம் ஆத்து தெரிக்கிற புத்திக்கு பக்கம் யார வச்சா தென்ன நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் பாரமா தாயாரு தந்தை யாரு கூறம்மா அம்மா என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு இல்லை வர வேண்டும். அவனுக்கோ இரு பார்வை தெரியவில்லை. இவ்வளவு பைத்தியமாக தெரிகின்றான். இறைவா, என்னுடைய நிலைமை இப்படியாக வேண்டுமா? இரு கண்களை தெரியாத இந்த அண்ணனுக்கு துணையாக இருந்தாலே அம்மா தங்கச்சி எங்கம்மா இருக்க? நீ எங்கம்மா இருக்க? உனக்கு என்னம்மா நடந்தது தங்கச்சி? அவ்வளோ பைத்தியம் ஆயிட்டுக்கிறா. உனக்கோ பார்வை தெரியல. ஐயா இந்த பழி அவன் மேல ஐயா யாரையா நீங்க? ஐயா எங்கயா இருக்கீங்க? எங்கயா இருக்கீங்க? டேய், இதுல பார்வையும் தெரியாத நீ ஆமா ஐயா. ஒரு பெண்ணை தடுத்து என்னது பைத்தியமாக ஆக்கியிருக்கிறாய். ஐயோ ஐயா ஐயா, நான் அப்படிப்பட்ட தவறு செய்பவன் கிடையாது ஐயா. என் மீது அபாடமாக பழி சுமத்தாதீங்க ஐயா. இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு பிச்சை எடுக்க நிலைக்கு வந்து விட்டேனே. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. ஐயா நான் யார் தெரியுமா? ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா. இளவரசன் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசர் ஆமா ஐயா. இந்த காட்டில இரு கண்களும் தெரியாமல் இப்படி அனாதையாக தெரிய காரணம் ஐயா, ஒரு நாட்டை ஆள வேண்டிய நான் இரு கண்களை தெரியாமல் அனாதையா நாட்டு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டேனே. காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா? ஐயா, விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா. விளையாடி விட்டது. என்னுடைய வாழ்க்கை வரலாறு கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. அப்படி உங்க வாழ்க்கையில் நடந்தது என்ன? என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாது ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு ஐயா. என்னுடைய நாடு சத்தியபுரி நாடு ஐயா. சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடு. உண்மைதான் ஐயா. அந்த நாட்டில் நீங்கள் யார்? இந்த சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. 3 குழந்தை பிறந்தோம் ஐயா. 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை ஐயா. என்னுடைய அண்ணன் பெயரோ முரளி, என்னுடைய பெயரோ முத்து. என்னுடைய ஒரே தங்கு ஒப்பற்ற தங்கு முத்தழகி ஐயா. ஒரு நாட்டு இளவரசியா? உனது பெயர் முத்தழகியா? செருப்பாடியா அடிப்பாங்க. ஐயா, அப்படி சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்து நாங்கள் சத்தியபுரி நாட்டில் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்
பாடு